welcome to NK Fashion Studio. Last video la nam chain stitch eppadi podradhunu paathom. Paakadavanga description la link irukku poi paarenga. இன்னைக்கு வந்து நம்ம சல்லி ஸ்டிச் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். சல்லி ஸ்டிச்ல மூணு டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் சல்லி, டபுள் சல்லி அண்ட் குத்து சல்லி. டபுள் சல்லிலே கலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்றோம்னு பாருங்க. இங்க மூணு லைன் போட்டுருக்கேன். இதுல எப்படி சல்லி ஸ்டிச் போடுறோம் அப்படின்றத பாருங்க. இது fish bone stitch அப்படினு கூட சொல்லுவாங்க. லூப் எடுத்துக்கிட்டோம். லூப் எடுத்துட்டு இங்க ஒரு ஸ்டிட்ச் போடணும். அப்படியே இந்த லூப்பை பேக்ல இழுத்துட்டு வரோம். அது வந்து நூல் வந்து கீழ இழுக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற லூப் வந்து அட்ஜஸ்ட் ஆகி கீழ போயிடும். அகைன் இங்க ஒரு சேம் ஸ்டிட்ச் போட்டு சின்ன ஸ்டிட்ச் போட்டு ரைட்ல இழுத்துட்டு வாங்க. இதுதான் பேசிக் சல்லி ஸ்டிட்ச். இதை எப்படி ஃப்ளவர்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதுல சல்லி ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்க ஒரு பஞ்ச் பண்ணி நூல் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அகைன் இந்த கார்னர்ல பஞ்ச் பண்ணி நூல் எடுத்தாச்சு. பேக்ல நூல் இழுக்கிறோம். இழுத்துட்டு பக்கத்துலயே ஒரு பஞ்ச் பண்ணி சின்ன நாட் போட்டு சின்ன செயின் போட்டு மறுபடியும் லாங் செயினா இழுத்து பேக் இழுத்துக்கிறோம். சேம் வே சின்ன செயின் போட்டு லூப் இழுத்துக்கிறோம். இங்கே பஞ்ச் பண்ணி பேக்ல இழுத்து நம்ம கீழ இருக்கிற நூல் அட்ஜஸ்ட் பண்றப்போ இப்படி நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். சின்ன செயின் போட்டு லாங் செயினா இழுத்து இந்த எட்ஜ்ல ஒரு பஞ்ச் பண்ணி நூலை எடுத்துக்கிட்டு இப்படி நூலை கீழ இருக்க நூலை இழுக்கிறதுனால இந்த எக்ஸஸா இருக்கிற நூல் வந்து உள்ள போயிடும். சேம் வே இதை நம்ம கேப் விட்டே போட்டுக்கலாம். இதுதான் சிங்கிள் சல்லி. சேம் வே இங்க இடம் இல்லைன்னா பக்கத்துலயே பஞ்ச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் சல்லி பார்த்தாச்சு. இப்போ டபுள் சல்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம். லீஃபோட சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க ஒரு பஞ்ச் பண்றோம். மேலே கீழே
தென் சென்டரில் பஞ்ச் பண்ணி மேலே ஒரு பஞ்ச், சென்டரில் பஞ்ச் பண்ணி நம்ம ஃபிஷ் போனில் காட்டினோமே அதே ஸ்டிச்சு தான், கீழே ஒரு பஞ்ச் பண்ணி சென்டரில் ஒரு பஞ்ச் பண்ணுறோம். தென் மேலே ஒரு ஸ்டிச்சு இழுத்துட்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் ஆப்போசிட் சைடில் லாங் ஸ்டிச் போட்டு இழுத்துடணும். சேம் வே சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டோம், மேலே ஒரு ஸ்டிச், சென்டரில் ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், லூப் பேக், இதுதான் டபுள் சல்லி. 2 சைடு ஸ்டிச் போடுறோம்ல, அதனால் இதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம பட்டன் ஹோலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் டபுள் சல்லி. நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ குத்து சல்லி எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பஞ்ச் பண்ணிக்கலாம். லாங் செயின், ஸ்மால் செயின், then return back, then small chain, small chain, long chain, then or kutte chain. Long chain, small chain, then return back, long chain, மறுபடியும் ஒரு small chain போட்டு லாக் பண்ணிட்டு then long chain, small chain போட்டு லாக் பண்ணுறோம். then long chain இழுத்துட்டு மறுபடியும் ஒரு short chain. குத்து சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதை.
லீஃப் ஃபில்லிங் லோடிங்கில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நாட் போட்டுடலாம். தென் டபுள் கலர் சல்லி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டபுள் கலர் சல்லியில் சிங்கிள் சல்லி போட்டு அகெயின் வேறு கலர் எடுத்து அது மேலே சிங்கிள் சல்லி போடுவோம். அதுதான் டபுள் கலர் சல்லி. டபுள் கலர் சல்லி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இன்னொரு கலர் நூல் எடுத்திருக்கேன். சிங்கிள் சல்லி மாதிரி தான் இதுவும். அதுக்கு சென்டரில் கேப்பில் நம்ம இந்த கலரை அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் சின்னசாக வேணுமா சின்னசாக செயின் போட்டுக்கலாம், இல்லை பெரிய செயின் வேணுனாலும் போட்டுக்கலாம். இதுதான் டபுள் கலர் ஸ்டிச். இதை நம்ம லீஃபில் கூட அப்ளை பண்ணலாம். மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க.
இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சல்லி ஸ்டிச்சஸ் பார்த்தாச்சு. சிங்கிள் சல்லி, டபுள் சல்லி அண்டு குத்து சல்லி, டபுள் கலர் சல்லி பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டிச்சஸ் எப்படி பட்டன் ஹோலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.